கர்த்தர் மேம்பட்டதாக தேவதவசனம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் மைமுண்டதாக இந்த வசனத்தை சொல்லும்போது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லா மனித படைக்கிறார். ஒரு துன்மார்க்கனா இருப்பாங்க, இல்லை நீதிமானா இருப்பாங்க. ஏதோ ஒரு இதில் நம்ம இருப்போம். ஆனா அது துன்மார்க்கத்திலேயே அவன் மரித்து போறது கர்த்தருக்கு பிரியங்களா. நீதிமான் மட்டும் தான் பலர்ந்து வரணும். ஒரு பாவம் உலகம் செஞ்சுட்டு அப்படியே பணிஞ்சு போறது கர்த்தர் இஷ்டம் கிடையாது. அவனும் திரும்பி ரட்சிக்கப்படும் தான் கர்த்தர் விரும்புகிறார். பைபிள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது எந்த பாவி ஒரு உபச்சார ஸ்திரியை கூட கர்த்தர் முடியும். இயேசு கிறிஸ்து பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து கொண்டு வரும்போது அவர் சொல்லுவாரு, நான் மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாது. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் துன்மார்க்கா இருக்காங்க இருந்தாலுமே நான் உன்னை நீதிமான மாத்தியாச்சு, பரிசுத்தமான மாத்தியாச்சு, இனி பாவம் செய்யாது. அதான் கர்த்தர் வருவார். இயேசு கிறிஸ்து பூமி வந்ததே பாவிகளை ரட்சிக்க தான் கர்த்தர் பூமி வந்தார். இந்த பைபிளை சொல்றது வேதத்தில் போட்டிருக்கு, வியாதிஸ்தருக்கு தான் மருத்துவம் தேவைப்படுது. சொந்த வேலையிலையுமே நம்ம நீதிமான் நினைச்சுக்கிட்டு துன்மார்க்கனா இருப்போம். நீதிமான் நினைச்சுக்கிட்டு நம்ம துன்மார்க்கனா இருக்கலாம். நம்ம பசுத்தமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மள்ட்ட அசுத்தம் இருக்கும். இப்படி தேவனுக்கு விரோதமான பாவம் நம்மகிட்ட இருக்கும். ஆனா நம்ம உணராமலே இருப்போம். பரலோகத்துக்கு தகுதி இல்லாத பாவங்கள் நம்மகிட்ட இருக்கலாம். இப்படி இருக்குமானால் இந்த வேளையில நம்ம ஒரு விஷயம் எந்த பாவமா இருந்தாலும் கர்த்தர் முழு இருதயத்தோடு நீங்க மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் மன்னிப்பார். நீங்க மன்னிப்பு கேட்டு மறுபடியும் பாவத்தை செய்ய போகணும். முழு மனசோட நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா, கேட்டுட்டு பாவத்தை விட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களையும் கர்த்தர் நீதிமான மாட்டுவார். ஏன்னா துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட கர்த்தர் விரும்பல. அது உலக மரணமா இருக்கட்டும், ஆவிக்குரிய மரணம், பரலோக ராஜ்யத்துக்கு போய் நித்திய அக்கினி போற மரணமா இருக்கட்டும், எந்த மரணத்தையுமே கர்த்தர் விரும்பல. இந்த வேளையில நம்ம ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம். நம்ம பரிசுத்தமா பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு நீதிமானாக பரிசுத்தவனாக அறிக்கை பண்ணுவோம். இந்த பூமியில ஒரு சாட்சியில் வாழ்க்கை வாழுவோம். ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு நம்ம பரலோகத்துக்கு போவோம். நித்திய காலமாக பரலோகத்தில் வாசம் பண்ணுவோம். போகும்போது அநேக ஜனங்களையும் கூட்டு நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.